ஒண்ணு பண்ணிடாத கௌரி. என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு ப்ளீஸ். நான் உன்னை விடணும்னா இப்ப நான் கதவை திறப்பேன். நீ அவங்க எல்லாரையும் பார்த்து இப்ப என் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, நான் நல்லாதான் இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லணும். அதோட துர்காவை சீக்கிரமா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போன சித்தப்பா கிட்டையும் சொல்லணும். சொல்லுவியா? சொல்றியா இல்ல? இரு இரு, வேணாம், நான் சொல்றேன். அம்மா, எந்திரிச்சு வா. சினியா. துர்கா அம்மா. அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கௌரியோட கை வைத்தியம் நல்லா வேலை செஞ்சிருச்சு. உடனே எந்திரிச்சு வந்துட்டேன் பாத்தியா அம்மா. காவேரி அம்மா நல்லா ஓடுவாங்க, ஏன் டான்ஸ் கூட ஆடுவாங்க இல்லம்மா? ஆமா, என்னமோ மறந்துட்டீங்களே. அசோக், அம்மாக்கு ஒண்ணு இல்லடா. அம்மா உன் கூட 100 வருஷம் நல்லா இருப்பேன். நீ என்னை பத்தி யோசிக்காம நீ துர்கா கூட்டிக்கிட்டு நிம்மதியா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரு. சரிம்மா, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். வா வா. சித்தப்பா, நீங்க இவங்கள பத்திலாம் கவலையே படாதீங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன். சரி. நீங்க துர்கா அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. நேரம் சரி கௌரி. கௌரி வா துர்கா. பாய் துர்கா. வா. இந்த அத்தைக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நாம ஒரு பிளான் போட்டு கொடுத்தா அதை கரெக்டா பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவங்க ஏதேதோ புதுசா பண்ணிட்டு இருக்காங்களே. ஷோ கடவுளே. நீ உன்னோட மனசுக்குள்ள அசிங்கமா எனக்கு காரி துப்புவேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. ஆனா நான் மட்டும் இப்ப கதவை திறந்து இதை சொல்லலன்னா அந்த கௌரி உலக்கைய வச்சு இந்நேரம் என் கதையை முடிச்சிருப்பா. உலக்கையால அடி பின்னி எடுத்துட்டாலே. ஒரு குத்துனாலும் செம்ம குத்து. ஓ ஓ. கார் கிடைச்சிருச்சா சின்னையா? கிடைச்சிருச்சு. இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துடும். துர்கா, நான் கார் வருதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இரு. சரிங்க சின்னையா. ஐயோ, டைம் வேற ஆகுதே. இரு துர்கா. கார் வந்துருச்சா? சின்னையா, நேரம் ஆயிடுச்சு. கவலைப்படாத, டாக்டர் போறதுக்குள்ள நம்ம போயிடலாம். கேப் பக்கத்துல வந்துருச்சு, இப்போ வந்துடும். கார் வந்துருச்சு அண்ணே. ஏறு துர்கா. மெதுவா மெதுவா. இப்போ மட்டும் நான் இந்த டாக்டரை பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன்னா இத்தனை நாள் எடுத்த எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். சின்னையா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல துர்கா, இந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்க எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ரொம்ப பிஸியான டாக்டர் கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். அப்ப நம்ம கரெக்டான டைமுக்கு போகலைன்னா அவரை நம்மளால பார்க்க முடியாது. டாக்டருக்கு 11:30க்கு ஃப்ளைட்டு போயிட்டாருன்னா அப்புறம் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்க ரொம்ப கஷ்டமாயிடும். டிரைவர்னே ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு பாருங்களேன். ஓகே சார். இந்த
இந்த நேரம் பார்த்து ரொம்ப டிராஃபிக்கா இருக்கே. வா துர்கா, அண்ணா சைடில் போங்க. வா. மேம், டாக்டர் சாந்தகுமார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். அவரை நீங்க இப்ப பார்க்க முடியாது. அவரு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாரு. போயிட்டாரா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், அவர் இந்நேரம் ஃப்ளைட் ஏறி இருப்பாரு. துர்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் லாயர் சார் கிட்ட பேசிடுறேன். வேற ஏதாவது வழி கிடைக்கும். சார், நான் லாயர் அசோக் பேசுறேன் சார். ஆமா சார், டாக்டர் கிளம்பிட்டாரு சார். இப்போ நான் வரேன் சார். ஓகே, நான் இங்கே தான் இருக்கேன். ஓகே துர்கா, சார் என்ன வர சொல்றாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. சரிங்க சின்னையா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. அம்மா சொல்லுங்க. கொஞ்சம் ஃபோன் ஆன் பண்ணி கொடுங்கம்மா. என்னங்க? ஹலோ துர்கா. ஹலோ. ஹலோ, நான் கௌரி பேசுறேன். என்ன துர்கா, என்னாச்சு? ஹாஸ்பிடல் போயாச்சா? அந்த டாக்டர் என்ன சொன்னாரு? நாங்க ஹாஸ்பிட்டல் வந்து சேர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கௌரி. அதனால நாங்க வரதுக்கு முன்னாடி டாக்டர் கிளம்பிட்டாரு. இப்போ அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கௌரி. வாசுகி அம்மனோட சாபத்துக்கு ஒருத்தர் ஆளாயிட்டாங்கன்னா அதுல இருந்து யாராலையும் மீண்டு வரவே முடியாது. துர்காவுக்கு கண்ணு போனது போனதுதான், திரும்ப கிடைக்காது. இனிமே வாழ்க்கை முழுக்க உன்னோட துர்கா இப்படிதான் இருக்கணும். கௌரி, லைன்ல இருக்கியா? ஹலோ. என்ன மச்சான், எப்பயும் கெத்தா மாசா சுத்திட்டு இருப்ப. ஆனா இப்ப ரீசெண்டா ரொம்ப அமைதியா பொட்டி பாம்பா அடங்கி போயிருக்க. என்ன விஷயம்? எப்ப என் வீட்டுக்கு துர்கான்னு ஒருத்தி வந்தாலோ அப்பவே எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லாம போயிடுச்சுடா. டேய், எனக்கு என் ஒய்ஃபுக்கு பிரச்சனை ஆனதே அவளால தான்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் வாழ்க்கையிலே இனிமே பொண்ணுங்களே வேணான்ற முடிவுக்கு வந்துட்டேன்னா பாத்துக்கேன். டே அவசரப்பட்டு பொண்ணுங்க வேணான்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த சம்பவத்துல இருந்து இன்ன வரைக்கும் என்னால மீளவே முடியலடா. மச்சான், ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. இப்ப நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? இல்ல, ஓ வாயால ஒரு பொண்ணை கழுவி ஊத்துற பாத்தியா? அத நினைச்சுதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீயே எவ்வளவு பேருக்கு தண்ணி காட்டியிருக்க. ஆனா உன்னையவே ஒருத்தி வச்சு செய்யறானா, அப்போ அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா. அவ போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? இருந்தா கொஞ்சம் காட்டேன். அடப்படா, காட்டு மச்சான், ப்ளீஸ்டா. மாமா வெறுப்பேத்தாதான் சொல்லிட்டேன். டேய் காட்டுறா. மச்சான், ஃபிகர் சூப்பரா இருக்காடா. சான்ஸே இல்ல மச்சான். டேய், அவளை பத்தி உனக்கு தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி அவளை சாதாரண பொண்ணு இல்ல. அவ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அதே மாதிரி ரொம்ப டேஞ்சரானவ. என் வீட்டுல அவ மேல எல்லாருமே கோலா காண்டுல இருக்காங்க. முடிஞ்சா அவ கதையவே முடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. நானே அவ கதையை ஒரே அடியா முடிச்சிடலான்ற அளவுக்கு கோவத்துல இருக்கேன். டேய் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதடா. நான் ஒரு சூப்பர் பிளான் சொல்றேன்.
ச்சே, இதுங்களை நம்பி நமக்கு ஒரு யூஸும் இல்ல, ஒன்னும் நடக்க போறதும் இல்ல. இவங்க போடக்கூடிய எல்லா பிளானும் சொதப்பிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா துர்கா இந்த வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவா போல இருக்கே. இந்த துர்கா மட்டும் அசோக்கோட சேர்ந்து இந்த ஜமீனுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காது. அதனால அவளுக்கு நம்ம பெருசா ஏதாவது பண்ணணும். இதுங்களெல்லாம் நம்பி இனிமே ஒரு காரியமும் நடக்க போறது இல்ல. ச்சே. சொல்லு பூஜிதா. என்ன அசோக், இன்னும் நீ கோர்ட்டுக்கு கிளம்பி வரல? உனக்காக அந்த ஈஸ்வர் கிளைன் கோர்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் நீ இன்னும் கிளம்பாம இருக்க? இல்ல பூஜிதா, என்னால கோர்ட்டுக்கு வர முடியல. இப்ப துர்காக்கு வேற உடம்பு சரியில்லை. அதனால தான் கூட இருந்து அவளை ஃபுல்லா பாத்துக்கிறேன். பூஜிதா, நீ எனக்கா ஒரு ஹெல்ப் பண்ண. அந்த ஈஸ்வர் கிளைண்ட் கிட்ட பேசி அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்றப்போ நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். அப்படியா? சரி, அத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் துர்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப பரவாயில்லையா? நான் என்ன கேட்டாலும் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு ஒண்ணுமே இல்ல சின்னையா, எனக்கு ஒண்ணுமே இல்ல சின்னையான்னு நான் நல்லா இருக்கேன்னு சமாளிச்சிட்டு இருக்கா. பூஜிதா, எனக்கு துர்காவை பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான் அசோக். எவ்வளவு ப்ராப்ளமோ பெயினோ இருந்தாலும் அத வெளியில காட்டிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருப்பாங்க. சரி, இந்த டாபிக்க பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். நீ வீட்ல வேற இருக்க, அதனால நான் தொந்தரவு பண்ணல. நம்ம அப்புறமா பேசலாம். அதெல்லாம் எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது மனசை விட்டு பேசியாவது எனக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி ஃபீல் ஆகுது. பூஜிதா, உண்மையிலே நான் ஒரு செல்ஃபிஷ். எல்லா டைம்லயும் நான் என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் துர்காவோட இடத்துல இருந்து யோசிக்கிறப்பதான் அவளோட பெயின் என்னன்னு எனக்கு தெரியுது. இப்போ அசோக், நாட்டுல அவன் என்னென்னமோ தப்பு பண்றான். அவங்களே கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உனக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். முதல்ல துர்காவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீதாங்கிற கில்ட்டி ஃபீலிங்க தூக்கி தூர போடு. இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, அதனால இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீ உன்னோட மனசாட்சிக்கு எந்த துரோகமும் பண்ணாம நேர்மையா இருக்கல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படு. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அப்படிதானே நானும் நம்பிட்டு இருக்கேன் பூஜிதா. அப்புறம் அசோக், இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்ட, வீட்ல வேற இருக்க. எனிதிங் ஸ்பெஷல் பிளான்? நீ வேற, அதெல்லாம் எந்த ஸ்பெஷல் பிளானும் இல்ல. ஆனா நெக்ஸ்ட் கண்டினியூவா என்ன ஷெட்யூல்னு மட்டும் வச்சிருக்கேன். ஷெட்யூலா? அசோக், யூசுவலா நீ நார்மலா பேசினாலே எனக்கு சுத்தமா புரியாது. இதுல நான் ஒரு கேள்வி கேட்டா சம்பந்தமே இல்லாம நீ ஒரு ஆன்சர் பண்ற. எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இன்னைக்கு என்னோட ஷெட்யூல் என்னன்னு நான் டீட்டெயிலா உனக்கு சொல்றேன், கேளு. உங்ககிட்ட இருந்து போன் கால் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துர்கா குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போனா. ரெஸ்ட் ரூம்ல கீசர் வேலை செய்யல, அதனால நானே என்னோட கையால சுடுதண்ணி போட்டு எடுத்து வச்சேன். அதான் இப்ப துர்கா குளிக்க போயிருக்கா. இப்போ உங்ககிட்ட போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவ குளிச்சு முடிச்சு வந்த உடனே அவளுக்கு தேவையான சாப்பாடு மாத்திரை எல்லாமே கொடுக்கணும். இப்படியே என்னோட டைம் முழுக்க இன்னைக்கு அப்படியே போயிடும். சோ இதுதான் என்னோட ஃபுல் டைம் ஷெட்யூல். இப்ப புரியுதா உனக்கு? நல்லா புரியுது அசோக். இப்பெல்லாம் வர வர நாளுக்கு நாள் துர்கா புராணமாவே இருக்கு. எந்த பொண்ணையும் பார்க்க பிடிக்காது, பேச பிடிக்காது, கல்யாண வாழ்க்கையே செட் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ போற போக்க பார்த்தா துர்காவை லவ் பண்ணிடுவியோன்னு எனக்கே தோணுது. என்ன அசோக், உனக்கு அவகிட்ட லவ் எதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்ன பேசுற பூஜிதா நீ? இங்க பாரு, ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. எனக்கு துர்கா மேல காதல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கில்ட்டி ஃபீலிங். நான் ஒன்னும் அவளை லவ் பண்ணல. இப்போ என்னோட கடமையை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் அவளாலதான் உயிரோட இருக்கேன். இல்லனா அந்த காட்டுக்குள்ள எப்பவோ என்ன பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருப்பாங்க.
எனக்கு எப்பவுமே இந்த காதல் கன்றாவி மேல எல்லாம் நம்பிக்கையே இல்லை. அதுல ஒன்றும் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது பூஜிதா. இப்ப துர்கா இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கனோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உனக்கு வந்தா கூட இதே மாதிரி தான் நான் உனக்கும் பண்ணியிருப்பேன். இப்ப துர்காவை நான் எப்படி பாத்துக்கிறேனோ அப்படியே தான் நான் உன்னைய பாத்துக்குவேன். புரியுது அசோக், பட் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்ற தைரியத்துல தானே நீ இப்படி எல்லாம் பேசுற. பார் பூஜிதா, துர்கா பாவம், அவளுக்கு சுத்தமா கண்ணே தெரியல. இந்த நேரத்துல நான் தானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் பெருசா எதுவும் பண்ணலைனாலும் நான் இந்த சூழ்நிலையில அவ கூட இருந்துதான் ஆகணும். இதுக்கு பேரு லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி எனக்கு துர்கா மேல எப்பவும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்ல. நீ போனை வைக்கிறியா? சும்மா அதை பத்தியே பேசி கடுப்பேத்தாத. போனை வை. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நான் பெருசா எதுவும் பண்ணலைனாலும் நான் இந்த சூழ்நிலையில அவ கூட இருந்துதான் ஆகணும். இதுக்கு பேரு லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி எனக்கு துர்கா மேல எப்பவும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்ல. சின்னையா நம்ம மேல காட்டுற அக்கறைய நாம எப்பவும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மறுபடியும் சின்னையா எனக்கு மட்டும்தானே உரிமை கொண்டாடவும் கூடாது. அதான் அவரே சொல்லிட்டார்ல, துர்காவோட இடத்துல யார் இருந்தாலும் அவர் இப்படிதான் கவனிச்சுப்பேன்னு. கௌரி, உன் மனசுல இருக்கிற சஞ்சலத்துக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் சொன்ன இந்த பதில உன்னோட மனசு ஏத்துக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன வேணா சொல்லுங்கம்மா, ஆனா என் துர்காவுக்கு கண் பார்வை வரணும். என் துர்காவுக்கு கண் பார்வை வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா நீங்க மனசு வச்சா ஏதாவது நடக்கும்மா. உங்களை பாக்குறப்போ நான் கும்பிடுற என் மாசாணி அம்மனை பாக்குற மாதிரியே இருக்குமா. இதை இப்படியே விட்டா என் துர்காவோட வாழ்க்கை ஒன்னும் இல்லாம போயிடுமா. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே கௌரி, இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லைன்னு. எந்த பரிகாரம்னாலும் துர்காவுக்கு போன கண்ணு திரும்ப வருமான்னு என்னால சத்திய வாக்கா சொல்ல முடியாது. ஆனா அவளுக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அதுவும் எவ்வளவு தூரம் சாத்தியம்னு நீதான் முடிவு செய்யணும். என்ன வழின்னு சொல்லுங்கம்மா. அது எவ்வளவு சோதனையா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நான் செய்யறேன். கௌரி, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண சோதனையா இருக்காது, சத்திய சோதனையா இருக்கும். இது வரைக்கும் அந்த சோதனையில முழுசா ஈடுபட்டு அத பாதியிலே கைவிட்டவங்க தான் அதிகம். நான் இப்ப சொல்ல போறத நீ சரியா செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அந்த துர்காவுக்கு எப்படி கண்ணு கிடைக்குங்கிற பரிகார உத்தரவை தெரிஞ்சுக்க முடியும். பரிகார உத்தரவை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் சொல்றத கேட்டு கவனமா நீ செஞ்சு முடிக்கணும். நீ வெக்காளி அம்மன் கோவில்ல தொடர்ந்து 7 நாட்கள் அந்த அம்மனுக்கு முன்னாடி உட்கார்ந்து பூஜை பண்ணணும். இந்த பூஜை நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பூஜை இல்ல. உன்னோட புத்தியும் ஆத்ம சக்தியும் ஒரே நேர்கோட்ல எதை பத்தியும் சிந்திக்காம அந்த வெக்காளி அம்மனை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு கடுமையான உற்சவ தவத்துல நீ இருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
என்ன நடந்தாலும், ஏன் துர்காவுக்கே எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் உன்னோட மனசு பதறக்கூடாது. உன்னோட கவனம் பூஜையிலிருந்து சிதறக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் இந்த பூஜையை நிறுத்தக்கூடாது. உற்சவ தவம் செய்யக்கூடிய இடத்தை விட்டு முதல்ல நீ வெளியே வரவும் கூடாது. எல்லாத்தையும் தாண்டி அந்த 7 நாள் வெக்காளியம்மன் கோவில் எல்லைய நீ தாண்டவும் கூடாது.